தண்ணி நிரம்பி போகுதுன்னு கஷ்டப்பட வேணாங்க. இது வந்து தண்ணி நிரம்புற வரையும் கத்திக்கிட்டே இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணாதான் இது ஆஃப் ஆகும். இது ஹிந்தியில சொல்லுமா? ஹிந்தியும் சொல்லும், இங்கிலீஷ்லயும் சொல்லும். இருக்கிறவங்க ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா வாட்டர் போடுறப்ப கனெக்ட் பண்ணி தண்ணி நம்ம வேஸ்ட் ஆகும். இப்படி கழட்டிட்டு நீங்க அடுத்த வீட்டுக்கு போறப்ப இந்த மாதிரி வாட்டர் கண்ட்ரோலர் சிங்கிள் வீட்டுக்கு தான் பார்த்திருப்பீங்க. இது வந்து மல்டிபிள் வீட்டுக்குங்க. அதாவது இந்த கண்ட்ரோலர் வச்சு 4 வீடு இல்ல 14 வீட்டுக்கு கூட ஒரே டைம்ல ஒரே சுவிட்ச்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் வந்து தனியா சுவிட்ச்ல வந்து வச்சிருப்பாங்க. நம்ம இந்த சைடு ஆட் ஆன் பண்ணியே கொடுத்துறோம். guys, welcome to Coral 360. நம்ம எங்க வந்திருக்கோம்னா பான் எக்ஸ்பர்ட்ல வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் தான் வந்திருக்கோம். பட் முன்ன இருந்ததை விட அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த கண்ட்ரோலர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் வணக்கம்னா பான் எக்ஸ்பர்ட் பத்தி சொல்லிருக்கேன். மெயினா பாத்தீங்கன்னா பான் எக்ஸ்பர்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா மெயினா ஆட்டோமேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். பாத்தீங்கன்னா இது 8வது வருஷம் நம்ம போயிட்டு இருக்கு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 11,000 கஸ்டமர்ஸ் லைவ் கஸ்டமர்ஸ் நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோல் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதாவது கஸ்டமைஸ்டா கேட்கக்கூடிய ஆட்டோமேஷன். கஸ்டமைஸ் ஆட்டோமேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதெல்லாம் கஸ்டமைஸ் தான் பண்றாங்க. இப்போ ஒரு 6 டேங்க் 7 டேங்க் வால்வ்லாம் திருப்புற மாதிரி இதெல்லாம் கஸ்டமைஸ்ட் ஆட்டோமேஷன். இதெல்லாம் நார்மலா ஒரு டேங்க் 2 டேங்க் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ்ட்ரா ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மோட்டார்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மோட்டார்ஸ் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். மோட்டார்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான சாதாரண சின்ன மோட்டர் வந்து 20 HP அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ற மோட்டர் நம்ம அவைலபிள் இருக்கு. அது ஃபுல் ஸ்டாக்லயே அவைலபிள் இருக்கு. அது நம்ம குடோன்ல போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பார்த்து அட்வான்ஸா நான் பண்ணிருக்கேன். இப்போ முன்னதை விட என்ன அட்வான்ஸ் ஆயிருக்குது, ரேட் எது நான் கூட்டிருக்கேன்னா குறைச்சிருக்காங்கிறத எல்லாமே நான் டீடைலா சொல்லிடுறேன். ஓகே, வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது யுனிவர்சல் வாட்டர் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகேனா, இந்த யுனிவர்சல் வாட்டர் கூட என்ன பர்பஸ்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம கண்ட்ரோலர்ல. சாதாரண வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் டைமிங் மோட்டர், மோனோ பிளாக் மோட்டர், தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர், ஒரு போர்வெல் மோட்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் யூஸ் பண்ண கிணத்துக்குள்ள போடுற மோட்டர். இந்த மாதிரி மோட்டர் எல்லாத்துக்குமே டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிறதுக்கும், டேங்க்ல தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிறதுக்கும், கீழே சம்பு தொட்டியில அல்லது ஒரு கிணறு மாதிரி கட்டிருக்கேன் அதுல தண்ணி இல்லன்னா எனக்கு எம்டியா ஓடக்கூடாது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இது சேம் அதே யுனிவர்சல் கண்ட்ரோலர் தான். இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலர் கூட இந்த 2 ஃப்ளோட் எப்பவும் இது ஆல்ரெடி கொடுத்து இது பிரைசிங் அதே பிரைசிங் பாத்தீங்கன்னா அதே பிரைசிங் தான். 2300 வரும் உங்களுக்கு. 2 ஃப்ளோட் ஒரு கண்ட்ரோலரோட 300 வரும். 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. நம்ம ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர் தான் அங்க நம்ம வச்சிருக்கோம். பஸர் கண்ட்ரோலர் வச்சிருக்கோம். அதுவும் நம்மட்ட அவைலபிள். ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் ஆமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ல தண்ணி இல்லன்னா கட் ஆஃப் ஆயிட்டு பஸ் சவுண்ட் அடிக்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 2500 வருது. இதுலயே நான் என்ன கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் போர்வெல் கண்ட்ரோலர். இதோட வெயிட் பாருங்க. இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம ரிலே ஒன்னு ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் போர்ல தண்ணி எல்லாம் கட் ஆஃப் ஆற மாதிரி இதுலயும் போர்ல தண்ணி எல்லாம் கட் ஆஃப் ஆற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா ஸ்டார்டிங் கெபாசிட்டி டைமர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்டர் இருக்கு இல்லையா, நம்ம போர் மோட் ஸ்டார்டர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ரைட். இதுல இந்த கிரீன் கலர் பட்டன் ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஆன் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட் ஸ்டார்டிங் கெபாசிட்டி டைமர் கொடுப்பாங்க. அந்த டைமரும் இந்த போர்வெல் கண்ட்ரோலர் சேர்ந்தே வந்துரும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2750 வரும். 2750. இதுதான் அந்த 250 எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. வேற ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஓகே ஃபைன். அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸா மல்டி யூனிவர்சல் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கும். இது அதை விட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஓகே ரைட் ரைட். சோ நீங்க வெயிட் டிஃபரன்ஸ் இது கஸ்டமர்ஸ் நீங்க வந்து டைரக்டா ஃபீல் பண்ணா தெரியும். அது ஆமா ஆமா. இந்த இது பாருங்க, இந்த டிவைஸும் பாருங்க, ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் வாட்டர் லெவல் கண்ட்ரோலுக்கும் ஸ்டார்டிங் இதை விட மல்டி. அதனால இது மல்டி. ஆமா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா போர் மோட்டருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சம்ப் தொட்டில இருந்து மேல ஏற மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி. சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் மோட்டர் நம்ம கண்ட்ரோலர் எல்லா மோட்டருமே சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ நீங்க என்ன டைப் ஆஃப் மோட்டரா இருந்தாலும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ண முடியும். அதான் மல்டி யூனிவர்சல் கண்ட்ரோலர். நல்லா வெயிட்டா இருக்கு. ஆமா, இதுல ஃபியூஸ் ஆப்ஷன் கொடுத்திருப்போம். எக்ஸ்ட்ராவா நம்ம லைட் கொடுத்திருப்போம். ஃபியூஸ் வந்து தனியா சுவிட்ச்ல வந்து வச்சிருப்பாங்க. நம்ம இந்த சைடு ஆட் ஆன் பண்ணியே கொடுத்துறோம். அந்த அளவுக்கு சோம்பேறி கிடையாதுங்க. நான் மேனுவலா ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆஃப் மட்டும் ஆனா போதும். செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வெறும் 1800 வரும். ஓகேனா, இது வந்து என்னென்ன பண்ணும்? சோ இப்போ இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவல் நம்ம ஆன் பண்ணிக்கிற மாதிரி, தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆஃப் மட்டும் ஆற மாதிரி வேணும்னா இந்த கான்செப்ட் போதும். சரி ஓகே. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4 டேங்க் 5 டேங்க் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 4 டேங்க் 5 டேங்க் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த மாதிரி ரோட்டரி சுவிட்ச். இந்த மாதிரி ரோட்டரி சுவிட்ச் பாருங்க. இப்போ இது 4 வீடு கண்ட்ரோல் பண்ற மாதிரி 1 2 3 4. ஓகே, 4 வீடு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரங்க வராங்க, அவங்க 1ஆம் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செலக்ட் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணா தண்ணி ஃபுல்லா ஆஃப் ஆயிரும். ரெண்டாவது வீடுங்க ரெண்டாவது, மூணாவது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 4 வீடு வந்து கண்ட்ரோல் பண்ணி இதே மாதிரி 11 வீடு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓ மை காட், புரியுதுங்களா? சோ அப்ப இந்த 1800 வந்து பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வாங்கிட்டு இந்த மாதிரி ரோட்டர் சுவிட்ச் 450 வரும். சோ டோட்டலா காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2200 தான் வரும். இந்த 2200 4 வீட்டு டேங்க வார வீட்டுக்காரங்க தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம பிரச்சனை இல்ல. அதாவது ஒரு காம்பவுண்ட்ல வந்து 4 வீட்டுக்காரங்களா இருந்தாங்கன்னா 4 வீட்டுக்குமே தனித்தனி சுவிட்ச், 1ஆம் நம்பர் வீட்டுக்கு 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் வீட்டுக்கு 2, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 11 இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக்
கண்ட்ரோலர். இது கூட நம்ம அட்டாச் பண்ணக்கூடியது இது. ஓகே, இதையும் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய காம்பவுண்ட்ல இருந்துட்டு நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஹவுஸ் ஓனருக்கு வந்து வாட்டர் வந்து பிரச்சனையே இருக்கு. தண்ணி கம்மியா வர இடத்துல வந்து கம்ப்ரஸர் போடுவாங்க. ஏன்னா மெயினா வச்சுக்கணும் தண்ணி இல்லாம போடாது ட்ரைன். அப்ப அந்த மாதிரி இதுக்கு கம்ப்ரஸர் கண்ட்ரோல் தனியாவே கொடுத்துருவோம். இந்த மாதிரி கம்ப்ரஸர் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். ஓகே ஓகே, இதுதான் சோலனாய்டு வால்வு. இந்த சோலனாய்டு வால்வு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா மோட்டர் ஆஃப் பண்ணும்போது அந்த கம்ப்ரஸர் பத்தி ஏர் மூலமா தான் லாக் ஆகி வரும். அந்த ஏர் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்காக வரது. ஓ ரைட் ரைட். அப்ப இந்த கம்ப்ரஸர் கண்ட்ரோலர் ஒன்னு, சோலனாய்டு வால்வு வந்து இந்த மாதிரி ஃப்ளோட் ஒன்னு கொடுத்துருவோம். ஓகே, இந்த மூணுமே சேர்த்து 2950. ஓகே சூப்பர். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம போடணும்னா எல்லாமே இருக்குன்னா அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணணும். அதுக்காக தான் மெயின் ஃப்ளோர பிரச்சனை. அதே மாதிரி தண்ணி இல்லாம போயிடக்கூடாது, மோட்டர் காயில் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அது 2000 மூர செலவு அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் அந்த ப்ராடக்ட் போறோம். அதே மாதிரி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி வேணும்னாலும் இது நம்மட்ட அவைலபிள் இருக்குது இதுல. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரொம்ப ஸ்பெசிஃபைடா இந்த நம்ம போர்ல தண்ணி இல்லாம எனக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இது எல்லாமே சேர்ந்து வேணும், ஒரு காம்போவா எனக்கு வந்து ஒரே ப்ராடக்ட்ல வேணும்னா டிஜிட்டல் கண்ட்ரோல் அவைலபிள் இருக்கு. ஓகே, அது கஸ்டமைஸ்டா கேக்குறவங்க மட்டும் அது 3200 வரும். ஓகே ஓகே, அது ரேட் மக்களுக்கு வந்து எல்லாருமே அதை வாங்க மாட்டாங்க. நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் செய்யவே ஆரம்பிப்பாங்கறதுனால வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. பட் இவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா எப்பவுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு போதுங்க ஒரு டிவைஸ், எனக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும், எனக்கு அலாரம் மட்டும் அடிச்சா போதும் அப்படின்னா இந்த மாதிரி அலாரம் அலாரம் இருக்கு. இப்போ உங்களுக்கு அலாரம் இப்போ லைவாவே இருக்கும். ஓகே, 2500 ரூபாய் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து இது வாங்கிக்கலாம். அதுக்கு தான் அது. ஆமா, அது போடு. சூப்பர். இது ஹிந்தியில சொல்லுமா? ஹிந்தியும் சொல்லும், இங்கிலீஷ்லயும் சொல்லும். இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ் பண்றாங்க. சேம் இதே மாதிரி. ஓகே, இந்த மாதிரி அலாரம் வேணும்னா அலாரம் இருக்கு. இது வெறும் 500 ரூபாய் தான். இப்படி வந்து கத்துனா வந்து யாரா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டிவைஸ் எனக்கு போட முடியல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அலாரம் போட்டாலும் மேல டேங்க்ல இருந்து கீழ வரைக்கும் 2 வயர் கொண்டு வரணும். சோ அந்த 2 வயர் கொண்டு வந்தா நம்ம இந்த டிவைஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் எனக்கு இந்த மாதிரி அலாரம் தெரிஞ்சா இண்டிகேஷன் அடிச்சா போதும் அப்படின்னா இந்த மாதிரி அலாரம் போதும். நீங்க இந்த ரெண்டல்ல இருக்கிறவங்க கூட இதை வாங்கிக்கலாம். ரெண்டல்ல இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறவங்க ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட இதுக்கு மோட்டர் போடுறப்ப கனெக்ட் பண்ணி தண்ணி நம்ம வேஸ்ட் ஆகும். இப்படி கழட்டிட்டு நீங்க அடுத்த வீட்டுக்கு போறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிவைஸுமே இது வந்து கொண்டு போய்க்கலாம், அது ப்ராப்ளம் இல்ல. பட் இதுனா ரொம்ப ஈஸியா இருக்கு. 500 ரூபாங்கற சின்ன அமௌண்டா தெரியும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். வாரண்டிலாம் அப்படினா மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இப்ப பேக்கிங் பண்ணி இதெல்லாம் இங்கே உடனே பேக்கிங் பண்ணி பானல்ல இருந்து எல்லாமே நமக்கு அவைலபிள் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்டுருவோம். பார்சல் பொறுத்த வரைக்கும் அவங்க பேமெண்ட் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஓகே, சோ அதே மாதிரி கேட்பாங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் கேட்பாங்க. போர் ஆள் இருக்குதுன்னா சப்போஸ் எங்க ஏரியா அந்த ஏரியாக்குள்ள வந்து எங்களோட எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டி நம்ம ஏதாச்சும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி 30 டிஸ்ட்ரிக்ட்க்கும் நீங்க வந்து 30 டிஸ்ட்ரிக்ட் நம்ம எப்பவும் போல நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ஒண்ணு இல்ல, ஆந்திரா கொடுத்துட்டு இருக்கோம், பெங்களூர், எந்த மாவட்டம் இப்போ இந்தியா ஆல் ஓவர் இந்தியா தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் விஆர்னு இருக்குது, எல்லா ஊருக்கும் நம்ம சப்ளை பண்ணலாம். ஓகே, உங்க சர்வீஸும் இருக்கு, பிளஸ் வந்து இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.